டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட், ஒரு நல்லாவும் சூப்பராகவும் பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூட் டேரக்டர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு படம் எடுப்பாரான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியும். படம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப விறுவிறுப்பா இருந்தது. நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஆமா, ரொம்ப சினிமாத்தனமா இல்லாம ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். யார் தான் அந்த வந்து செல்வராகவனை கொலை பண்ணாங்க அப்படின்றத வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆட்ஸ் அப் டு தி டைரக்டர். விறுவிறுப்பா இருந்தது. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த இடத்துலயுமே நம்ம ரொம்ப என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்காம அடுத்தடுத்துன்னு ரொம்ப செட்டில்டா கொண்டுட்டு போன விதம் ரொம்ப இருந்தது. ஒரு செட்டில்டுல விறுவிறுப்பு இருக்கும்ல, அதை கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு விஷயத்த கொண்டுட்டு வந்தது சூப்பரா இருந்தது. ஆர்ஜே பாலாஜியோட சைலண்ட் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. சைலண்டா ஆக்ட் பண்ணியே கொண்டுட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. செல்வராகவன் சாரோட ஆக்டிங்க்கும் கொலை மாசுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆக்டிங் பின்னி பெடல் எடுக்காரு. அவர் ஆக்டரா டைரக்டரா என்னன்னே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. அந்த ஆக்டிங்ல சின்ன டான்ஸ்லாம் ஆடி இருந்தாரு ஒரு 2 செகண்ட். அந்த 2 செகண்ட் கூட நான் கூட யோசித்தேன், ஐயோ தனுஷ்க்கு இவர் தான் டான்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு. அந்த அளவுக்கு நல்லா அழகா இருந்தது. ஒரு கேங்ஸ்டருக்குரிய லைட் அந்த டான்ஸுமே சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு சாங்ஸ் இல்லாம படம் எப்படி இருந்தது? இந்த படத்துல சாங் வச்சாதாங்க போர் அடிச்சிருக்கும். உண்மையில படத்துல எந்த இடத்துலயுமே சாங் தேவையில்லை. தேவையில்லாத இடத்துல சாங் வைக்கணும்னு நினைக்கிறது, தேவையில்லாத இடத்துல சவுண்ட் போடணும்னு நினைக்கிறத தாண்டி இந்த படம் ரொம்ப செட்டில்டா கொண்டு போயிருந்த. அந்த இடத்துல சாங்கே தேவையில்லை. ஒரு ஜெயிலுக்குள்ள ஃபுல்லா வந்துட்டு கொலை அந்த ஒரு இதுல விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும் போது சாங் வச்சு டூயட்டாங்க ஆட முடியும் சொல்லுங்க. ஸோ எனக்கு சாங்கே தேவையில்லைன்னா தோணுச்சு. சாங் எல்லாமே ரொம்ப நீட்டா கொண்டுட்டு போயிருந்தாங்க. அவர் தான் ப்ரோ ரொம்ப அப்பாவி நினைச்சேன், பயவுள்ள அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. ஏன்னா நான் கடைசி வரைக்கும் அவர் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போறாருன்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்க படத்துல. அட பாவிங்களா அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. சின்ன விஷயம்தான், அந்த சின்ன விஷயத்துக்காண்டி டோட்டலா எல்லாரையோட லைஃபையுமே ஃபைல் பண்ண மாதிரி இருந்தது. படம் வந்து சூப்பரா இருந்தது. ஒரு ஃபேமிலியோட பார்க்க முடியாது, கொஞ்சம் வைலன்ஸ் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஜெயிலுக்குள்ள இப்போ வடசென்னை 2 எப்படியோ அவுட்டர் சைடில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்ததோ இது ஃபுல்லாகவே ஜெயிலுக்குள்ள நடக்கக்கூடிய சில விஷயங்களா இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பா நான் என்ன நினைச்சேன்னா ஆர்ஜே பாலாஜி சாரோட கவுண்டர்லாம் இருக்கும். ஏன்னா கவுண்டருக்கு பேர் போன ஆளு. ஸோ அது இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் இல்லாமையே வெறும் சைலண்ட்லேயே நல்லா ஆக்ட் பண்ணுவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அதுதான் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஒரு படம் 100% எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எடுக்க டைரக்டர் என்ன கடவுளா ப்ரோ சொல்லுங்க. அவங்க மனுஷங்க தானே. லேக் இருக்கதான் செய்யும், லேகுக்காண்டி சொல்ல முடியாது. லேகை தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம ஒரு விஷயத்துல சின்னதா இருந்தா கூட அடுத்து என்ன நடக்கும் நம்மளை யோசிக்க வைக்குதுல, அதுவே படம் வெற்றின்னு தான் நினைக்கிறேன். நல்லாதான் இருந்தது. எப்ப பார்த்தாலும் காமெடியாவே பண்ணணும்னு அவசியம் இல்லையே, கதைக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கணும்ல. கதைக்கு ஏத்த மாதிரி அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. தான் சொல்லிட்டேன், சைலண்டா இருந்தே கில்லர், அவ்வளவுதான். சைலண்ட் கில்லர்லாம் நம்ம ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கிடையாது ப்ரோ, செம மாசா இருந்தது. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அந்த உட்கார்ந்து இருக்க ஸ்டைலா சூப்பரா இருந்தது. ஒரு ரவுடியா இருந்து திருந்தி வாழணும்னு நினைக்கிற அந்த டைம்ல திருந்தவே விட மாட்டேன்டா, நீ திருந்தினா நான் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த சில விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. படம் சூப்பரா இருந்துச்சு. மௌரிஷ்ன்ற ஒரு கேரக்டர் இருக்காரு, அவரு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அவருக்காக பார்க்கலாம். எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்ல கதையை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கிறாங்க. படம் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த படத்துல ஏதோ காட்டல. நம்ம நடிச்சிருக்காரு. நான் இந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணல, சித்தார்த் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணுவார். நல்ல டைரக்டர், நல்லா பண்ணுவார். சூப்பரா. ஒரு 4-5 கேரக்டர்ஸ் தான் வர்றாங்க. இந்த எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அடி ரத்தம்லாம் காட்டுறாங்க. எந்த இடத்துலையுமே என்னடா பறக்கிறான்ல அப்படி இப்படின்லாம் இல்லாம ரொம்ப இயல்பா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். இது எந்த ஆபாசம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வன்முறை காட்சிகள் இருக்கு. சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு போகாம நம்ம ஃபேமிலியா போகலாம். ஆனா சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு போக வேணாம். பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். இல்ல யூஷுவல் ஸ்டோரி தான். ஸ்கோப் இருக்கு ஆர்ஜே பாலாஜி சாரோட ஆக்டிங்க்கு. நல்லா இருந்தது. ஆமா, ரொம்ப சினிமாத்தனமா இல்லாம ரொம்ப நல்லாவே இருக்கு. எதுங்க? இல்லைங்க, இந்த படத்துக்கு வந்து சாங்ஸ் தேவையில்லை. இந்த படத்துக்கு சாங்ஸ் இருந்தால் இன்னும் முக்கியமாயிட்டு இருக்கும்.
ஏன்னா இது ரொம்ப நல்ல ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இது. ஸோ இதுக்கு சாங்ஸ் இல்லாமல் இருந்தது தான் நல்லாயிருக்கும், இல்லைனா ஃபேமிலியோட பார்க்கறது கஷ்டங்க, ஏன்னா வைலன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அவருக்கு இது செட் ஆயிடுச்சுங்க கடைசியில். அவர் நல்லா அவரோட பர்ஃபார்மன்ஸில் அவர் வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸ் படம் இது. ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சட்டிலான ரோல், கம்மி சீன்ஸில் தான் வருவாங்க. ஏன்னா இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஜெயிலுக்குள்ளே நடக்கிற ஸ்டோரி தான். ஸோ அதனால அவங்களுக்கு ஸ்டோரி இல்லை, இவங்க இங்கேயே நடக்கிறதுனால இந்த கேரக்டர்ஸ் ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், அப்புறம் மற்ற ரோல் அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எதுங்க இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. ஏன்னா இதில் எந்த ஒரு மெசேஜோ கன்வே ஆகலை, என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது ஒரு உண்மை இது நடந்த ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி எடுத்த படம். ஸோ அதுவும் ஜெயிலுக்குள்ளே நடக்குது, ஒரு ரியாட் ஒன்று நடக்குது, அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதில் நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியாதுங்களே, மெசேஜ் எதுவும் கன்வே ஆகாது நமக்கு. நான் ஆர்ஜே பாலாஜியே சேர்த்து சொல்லிடுவேன். நான் இன்னும் நிறைய நியூ ஆக்டர்ஸ்லாம் இப்போ கூட ஒருத்தர் வந்திருக்காரு, எல்லாருமே நல்ல ஸ்கோப் இருக்குது ஆக்சுவலாக இதில். ஆமாம், எந்த ஒரு கேரக்டருமே வந்து இது ஏன் எதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனஸ்டாக சர்டன் திங்ஸ்லாம் புரியல லாஸ்ட்டில், இது ஏன் நடந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் கதை சொல்லிட்டு இருப்பாங்க, என்கொயரி பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட. ஸோ நம்ம வந்து என்ன நினைப்போம், அவங்க சொல்லும்போது இதான் நடந்ததுதான் நினைப்போம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க வேற ஒன்று மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் மட்டும் தான் இருக்குது படம், மற்றபடிலாம் லேக் எல்லாம் ஆகல, ஓவராலாக ஓகே. படம் பேர் வந்து சொர்க்கவாசல். இது வந்து வேற மாதிரி ஸ்டோரி நினைச்சோம், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க படம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர், ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட், ஒரு நல்லாவும் சூப்பராகவும் பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூட் டேரக்டர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு படம் எடுப்பாரான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா ஜெயில் படம் சம்மந்தப்பட்ட கதை நிறைய பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் அதை பற்றி காப்பி அடிக்காமல், ஸோ வட சென்னை மாதிரி இருக்கும், ஆனால் வந்து அது வட சென்னை படம் கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை வந்து எடுத்துருக்கிறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கருணாஸை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காரு இல்லையா, ஸோ அதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி நல்லா நிறைய ரோல் கொடுப்பாங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் நடுவில் வந்து ஒரு படம்லாம் நடிக்காமல், ஸோ எல்லாமே ஃப்ளாப் தான் ஆச்சு நிறைய படங்கள்லாம். பட் ஆனால் இது மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. கருணாஸுக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் கொடுத்தா சூப்பராக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு, பக்காவாக பண்ணியிருக்காரு. ஆமாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இல்ல ரியல் லைஃப் ஸ்டோரி தான். ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, மக்களே வந்து படத்துக்கு வரதுக்கு முன்னாடி சென்ட்ரல் பிரிசன்ல வந்து ஒரு ரியாட் நடந்துச்சு 1999ல. அந்த ரியாட்டை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் படம் என்கேஜா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பாக்ஸர் வடிவேலு அப்படின்ற ஒரு கிரிமினல் வந்து இறந்து போறாரு ஜெயில. அதனாலதான் அந்த ரியாட்டே ஃபார்ம் ஆகும். கிட்டத்தட்ட 11 பேர் வந்து அப்ப இறந்து போனாங்க, இன்க்ளூடிங் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ், எஸ்பி உட்பட இறந்து போனாங்க. ஸோ மிகப்பெரிய ரியாட் அது. அதை வந்து உண்மை சம்பவத்தை எடுக்கிற மாதிரி அப்படியே உள்ள என்ன நடந்துச்சுன்னு எடுக்க முடியாது. ஸோ அது கூட கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஸ்க்ரீன் பிளேவாக போட்டு அதோட மையக்கதை தான் இது. அங்கே வந்து பாக்ஸர் வடிவேலு இறந்து போறாருன்னா இங்கே யார் இறந்து போறாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவன் தான் ஒரு மெயின் அக்யூஸ்டாக காட்டுறாங்க, கிரிமினலாக காட்டுறாங்க. பட் இதில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ அந்த ரியாட் ஏன் ஃபார்ம் ஆச்சுன்னா, பாக்ஸர் வடிவேலுன்றவர் வந்து பெரிய கிரிமினல். ஸோ வந்து அந்த ரியாட் ஃபார்ம் ஆச்சு. இங்கே செல்வராகவன் கேரக்டர் அதில் மேப் ஆகுதான்னு பார்த்தா சிங்க் ஆகலை நம்ம. ஏன்னா செல்வராகவனை அவ்வளோ பெரிய கிரிமினல்னு காட்டுற பேக்ரவுண்டையும் நம்மளுக்கு காட்டல. ஸோ ஒரு என்கேஜ் ஆகி பார்க்க முடியல. பட் செல்வராகவன் அந்த உடல் அமைப்புல இருக்காரா, ஒரு மிகப்பெரிய கிரிமினல் ரேஞ்சில் இருக்காரானா அதுவும் சரியா ஒட்டாதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா நம்மளுக்கு லேகா போகுது. இன்னொன்று என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி வந்து சிங்க் ஆகல, நம்மளுக்கு ஃபன்னி கேரக்டராகவே அவர் பண்ணிட்டனால இதுல வந்து ஏத்துக்க முடியல. பட் செகண்ட் ஹாஃப்க்கு மேல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை போட்டு சூப்பராகவே எடுத்திருக்காங்க. யார் தான் அந்த வந்து செல்வராகவனை கொலை பண்ணாங்க அப்படின்றத வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே வந்து இவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்டை, அதுவும் ஒரு உண்மை சப்ஜெக்ட் கூட கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி பண்ணதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் தான். ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர். அதுவும் நம்ம ஆட்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அட்லீஸ்ட் உள்ள ஒரு 3 பாட்டு 4 பாட்டு போட்டு 2 டான்ஸ் இருந்தாதான் நம்ம ஆளுங்க பாப்பானுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டே இல்லாம படத்தை எடுத்துருக்காங்க. 2 hour மிகப்பெரிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டர்டெய்னர். நல்லா இருக்கும். அது எல்லாருமே ஒத்துக்குன்னு தான். நான் ஒன்னும் வித்தியாசமா பண்றேன்லாம் இவங்க பண்ணல. வட சென்னை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கு படம். அந்த சினிமாட்டோகிராஃபியோட வே பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கு. தனுஷை ரீப்ளேஸ் பண்ணி இங்க வந்து ஆர்ஜே பாலாஜியை போட்ட மாதிரி இருக்கு. மத்தபடி ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, கதை நல்லா இருக்கு.
இல்ல அதுதான் மேட்டர். அதான் அடிக்கும், டேரக்டர் அடிக்கும், ஸ்பெஷல். அடிக்கும். இல்லங்க உண்மை. ஏ, அப்படிலாம் ரொம்பலாம் போர் அடிக்காது பாரு. இங்க பாருங்க, படம் ரொம்ப போர் சும்மா அடிக்காது. ஓவன்லாம் இல்லங்க. படம் ஒன் டைம் வாட்சபிள், நல்லா இருக்கு. ஒரு டாக்குமெண்ட்ரி கைண்ட் ஆஃப் மூவி. ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம அப்படியே அவங்களுக்கும் உண்மை என்ன நடந்துச்சுன்னு உள்ள தெரியாது. ஸோ அது கூட கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி போட்டு நல்லாவே எடுத்திருக்காங்களே தவிர்த்து ஒன்றும் அப்படி ஒன்றும் பிரம்மாண்ட லெவல்ல இல்ல. எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா ஒரு காமெடி கூட பண்ணலையே. அவரோட ஆக்டிங்க குறை சொல்ல வரல, பட் கேரக்டர் அவருக்கு சிங்க் ஆகுதானா சிங்க் ஆகல. ஒரு இந்த ஒரு நீங்களே சிங்க் ஆகிக்கணும், வேற வழி ஒரு கிடையாது. ஆக்ஷன் சப்ஜெக்ட்டுக்கு வருத்த வர மாதிரி அது நல்லா பண்ணிருக்காரு, அது நல்லா பண்ணிருக்காரு. எனக்கு அது ஏதோ லிங்க் ஆகலங்க. கதை ஓகே. என்னன்னா செல்வராகவன் காஸ்டிங்க வேற யாருக்குன்னா கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு ஜைஜாண்டிக் ஒரு நல்ல வில்லனா கொடுத்திருந்தா ஒண்ணுமே நல்லா இருந்திருக்கும். நான் செல்வராகவன் ஆக்டிங் தப்பு சொல்ல, ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா கதைக்கு மெயின் இதுல நம்ம ஒன்றிணைஞ்சாதான் அந்த படத்தை நம்ம கேரி ஓவர் பண்ண முடியும். ஒரு பெரிய ஒரு கிரிமினல் செத்து போயிட்டாதான் படத்தை நம்மளால பார்க்க முடியும். பட் அந்த அளவுக்கு காட்டினாங்களானா இல்ல, அதுல கொஞ்சம் மைனஸ் ஆயிட்டாங்க. மற்றபடி லாஸ்ட்ல வர கிளைமேக்ஸோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டட். யார் சாவடிப்பாங்கன்ற கதை முன்னாடியே தெரிஞ்சுட்டா நல்லா இருக்காதுல்ல. நம்ம ஒருத்தரை நினைச்சுன்னு இருப்போம், பட் இதை கம்ப்ளீட்டா வேற ஒரு ஆளை டைவர்ட் பண்ணி காட்டுறதுனால கிளைமேக்ஸ் இஸ் ஓகே. இது வந்து கண்டிப்பா கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் இல்ல, நிறைய இருக்கு. அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. வயலன்ஸ் ரத்தம் அடி ஜாஸ்தி. தடி வெட்டு குத்து. அதுதான் சொர்க்கவாசல் நெக்ஸ்ட் ஏ சப்ஜெக்ட்னா உங்களுக்கு மைண்ட்லாம் வேற மாதிரி போகும். அதெல்லாம் அது மாற்று தப்பு, உங்களையும் தப்பு சொல்ல நானு. அது என்னன்னா சிறைச்சாலை தான். நல்லவன் கெட்டவன். சொர்க்கவாசல்ல நீ சொர்க்கத்துல போய் முட்டி போட்டுட்டு உக்காந்து இருக்கியா, இல்லன்னா வந்து நரகத்துல வந்து ஹீரோவா இருக்கிறியா, ராஜாவா இருக்கிறியா? அதுதான் ஜெயிலுக்குள்ள ராஜாவா இருக்கிறதே பெஸ்ட்ன்றதுதான் கதை. அதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. அதுல ஒருத்தர் செத்து போறாரு, அதை வச்சு கதை சூப்பரா எடுத்திருக்காங்க. காஸ்டிங் வந்து கொஞ்சம் மாத்தி இருந்தா இன்னுமே படம் படம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஐப்பு கொடுத்து மொக்க வாங்குறத விட ஐப்பே இல்லாம இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல படத்தை எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அன்எக்ஸ்பெக்டட் மூவிஸை வந்து எப்பவுமே ரசிகர்கள் வந்து ஆர்ப்பரிச்சு கொண்டாடுவாங்க. அந்த வகையில இந்த படத்தை நீங்க சேர்த்து. தேங்க்யூ. இது சொர்க்கவாசல் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி வந்து சேத கூட்டத்துக்காக ஜெயிலுக்கு போகிறான். ஸோ அவன் வந்து எப்படி வந்து படிப்படியாக கிரிமினலாக மாறுறாங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் வந்து நல்லா அந்த பிளே வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. இப்போ படிப்படியாக வந்து எப்படி ஒரு சுச்சுவேஷனால வந்து ஒரு கிரிமினல் மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை ஆர்ஜே பாலாஜி வந்து அவர் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எஸ்பி கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவர் மாத்திரம் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. இல்லை படம் ஓப்பனிங்லேருந்து அது ஒரு சீரியஸான படங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னாலும் சீரியஸான படம் தான். படம் ஓப்பனிங்லேருந்துமே அது சீரியஸான படம் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ எங்கேயுமே வந்து நம்ம அவர் காமெடி பண்ணுவார் நம்ம நம்பி வந்து பார்க்கல. ஸோ இது சீரியஸான படம். மாசான சீன் அப்படின்னா மாசான சீன் வந்து செல்வராகவன் வந்து ஒரு டானா இருந்தாலும் அவர் வந்து பெருசாக ஒரு சண்டைக்கெல்லாம் போகாமல் அப்படியே அடக்கிட்டு இருப்பார். ஸோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப கடுப்பாகி அவர் கண்ட்ரோலில் மீறி போய் ஒரு போலீஸை போட்டு அடிப்பார். அந்த சீன்லாம் செம்ம மாசாக இருந்துச்சு. படம் அப்போ நம்பி பார்க்க வரலாம். கண்டிப்பாக நம்பி பார்க்க வரலாம். படத்தோட மைனஸ் வந்து ரொம்ப ஓவர் பிளட்டு, ஓவர் வயலன்ஸு. ஸோ ஃபேமிலியாக பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஸோ குழந்தைங்களும் பார்க்க முடியாது. மற்றபடி அது ஒரு அருமையான படம், நல்ல இன்டென்ஸான ஒரு படம். இந்த படம் அப்படி பேசுற அளவுக்குலாம் கிடையாதுயா. இந்த படத்தை ரொம்ப சூப்பராக எடுத்துருக்கலாம். நீங்கள் அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர் கிட்ட இதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசப்பட்டிருக்கும் இந்த படம். பட் இவர் வந்து ஒரு புது டேரக்டர் அப்படின்னும் போது இவருக்கானதை கரெக்டாக பண்ணியிருக்காருன்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஒரு டேரக்டர் வராரு அப்படின்னும் போது அந்த டேரக்டரோட பொட்டன்ஷியல் நமக்கு எப்படின்றது படம் பார்க்கும்போது தெரியும். இவர் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனால் என்னன்னா ஒரு சில விஷயத்தில் அப்படியே கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் வரா மாதிரி இருந்ததால நம்மளால ஏற்றுக்க முடியல. வேற ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிமாறன் மாதிரி வாய்ஸ் ஓவர்லேயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அப்படியே ஸ்டார்ட் பண்ணாரு. அது அப்படியே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தாக்கா அதில் அந்த வாய்ஸ் ஓவரில் என்னென்னலாம் ஹைப் கொடுத்தாங்களோ அந்த ஹைப் எல்லாம் அந்த அளவுக்கு காட்சி அமைப்பு இல்லைன்ற மாதிரி தோணுச்சு. படத்தோட கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, அது மட்டும் தான் நமக்கு பிடிச்சது. வெளியில் வரும்போது யோசிக்கும் போது கான்செப்ட் சூப்பர் கான்செப்ட் பாயுது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அந்த கான்செப்ட் அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சு நல்லா நமக்கு அப்படியே எங்கேஜிங்காக வச்சாங்கன்னா கிடையாது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப லேகாக தான் போகுது, கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஆர்ஜே பாலாஜி காமெடியாகவே பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அவர் காமெடியை தாண்டி இந்த மாதிரி இவ்வளோ சீரியஸாக பண்ணணுன்றது ஒரு கேள்வி, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு அடுத்த லெவலாக இருக்கும், அடுத்தடுத்து ஒரு மாஸ் ஹீரோவாக பண்ணுவார் அவர் நினச்சேன். பட் இல்லை, எனக்கு அது தோணலை. எனக்கு ஆக்சுவலாக ஒரு காமெடியாகவே பண்ணாலும் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு.
நிறைய அப்படிதான் தெரியுது நமக்கு. ஆக்சுவலாக கமர்ஷியலுக்காக நிறைய பண்ண மாதிரி தான் தெரியுது நமக்கு. ரியல் ஸ்டோரியில் அப்படியே நடந்தது என்னன்றது எனக்கு தெரியல, அவங்களுக்கும் தெரியுமா என்னன்றது தெரியல, ப்ராப்பராக சர்வே எடுத்தாங்களா இல்லைன்னு தெரியல. அப்படியே ஒரு படம் எடுக்கணுன்றதுக்காக இவங்க எடுத்து அதில் கொஞ்சம் மசாலா போட்டு அதில் கொஞ்சம் அரசியல். நான் என்ன கேட்குறேன்னா, எது ஒன்றுமே பேக்ரவுண்டில் அரசியல் இல்லாமல் நடக்காது. ஒரு அரசியல் பின்புலம் இருக்கும். இதுலேயும் அந்த அரசியல் பின்புலத்தை காமிக்கிறாங்க. எங்கே காமிக்கிறாங்கன்னா, படம் முடியும் போது 5 நிமிஷம் மட்டும் தான் காட்டுறாங்க. நாங்கள் அதை தான் ஒரு 2.5 மணி நேரமாக எதிர்பார்க்குறோம். நாங்கள் இதில் இருக்குன்னு தெரியும், அதை ஏன் ப்ராப்பராக காட்டலன்ற மாதிரி கேட்குறோம். கிடையாது, ஒரு 5 நிமிஷம் போதும்னு நினைச்சார் போல டேரக்டர். அதுதான் நம்மளால ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி இதில் வந்து ஆர்ஜே பாலாஜி ஹீரோ அப்படின்றதுக்காக அந்த ஹீரோ எலிமெண்ட்ஸை கொஞ்சம் உள்ளே போட்டிருக்காரு. என்னன்னாக்கா, ஒரு சாதாரண ஒருத்தன், ஒரு காமன் மேன், அவன் வந்து என்ன சூழ்ச்சி பண்ணி வெளில வந்தான் அப்படி காட்டாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பெரிய டான், அந்த டான் இடத்துக்கு இவரு போய் உட்காந்தாருன்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் கொண்டு வந்து உள்ளே போட்டாங்க. அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. கான்செப்ட் வைஸ் என்னன்னாக்கா, ஒரு நல்லவன் அவன் வந்து ரொம்ப போராடுறான், கடைசியில் அவனையும் இந்த சிஸ்டம் கெட்டவன் ஆக்கிடுச்சுன்றது நல்ல கான்செப்ட். உண்மையிலேயே அது உண்மையான ஒரு விஷயம், ஜெயிலில் நடக்கிற விஷயம் தான். அதனால யார் யாரெல்லாம் பலன் அடைகிறாங்கன்றது காமிச்சது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இதை ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு நீங்கள் சுவாரஸ்யமாக காமிச்சிங்கன்றதுல போட்ட விட்டாங்க. ஜெயில் சீக்வன்ஸில் மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வாண்டடா 10 பேரை கொலை பண்ணா தான் அந்த சீன் நல்லா இருக்கும்ட்டு போட்டு தள்ளுறாங்க எல்லாரையும். அந்த அவ்வளோ கொலை வந்து படத்துக்கு தேவையான்னு கேட்டால் கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் ஒரு மர்டர் தேவையில்லை. மர்டர்னா ப்ரூட்டலாக இருக்கும், ஓகே, ஜெயிலில் அது ஒத்துக்கிறோம். இவ்வளோ ப்ரூட்டல் மர்டர் தேவையா, இது தேவையான சீன் தானான்னு கேட்டால் கிடையாது. அது வந்து படத்துக்காக எடுத்திருக்காங்க. ரொம்ப ராவா இருக்கு. அதெல்லாம் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் அப்படிதான் இருந்துச்சு. படத்தில் மாசான சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்வல் பிளாக்ல ஆர்ஜே பாலாஜி கால் மேலே கால் போட்டு உட்காருவார். சம்திங் ஏதோ ரிவீல் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அப்போ எதுக்குடா அப்படின்னாக்கா, இன்டர்வல் ஒப்பேற்றணுன்றதுக்காக எடுத்திருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா ஊர்பட்ட கேள்விகள் வரும். இவன் எங்கே போனா, அவன் எங்கே போனா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைகர் மணின்னு ஒருத்தர் இருப்பாப்ல, செல்வராகவனுக்கு கொடுத்த ஐப்பா அவருக்கு கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அந்த டைகர் மணியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீன் காணாமலே போயிடுவார். எங்கே போனாருன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப் மேலே தான் அவர் வெளியே வராரு. இந்த மாதிரி நிறைய, ஏன்னா என் ஃப்ரெண்டே ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொன்னேன், டைகர் மணி ஒருத்தர் ஐப்பு கொடுத்தாங்க, அவன் ஆளே காணண்டா அவன் அப்படின்றான். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா தான் இருக்கு. நமக்கு எந்த இடத்துலையும் வந்து தனியாக துண்டா தெரியல, லேக்ன்ற மாதிரி தெரியல. ஏன்னா இது ஒரு அப்படியே ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி கொண்டு போனதால மியூசிக் வந்து ஒரு பெரிய குறையா நம்மளால சொல்ல முடியல. அப்படியே படத்தோட டிராவல் பண்ண மாதிரி இருக்கு, அவ்வளோதான். இல்ல இப்போ கரண்ட்ல எடுத்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ஷேட்லாம் நம்ம கிடையாது, அந்த பாஸ்ட் ஷேட்லாம் நம்ம கிடையாது. இப்போ எடுக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. நீங்க கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த நட்டி வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணுவார், அதுல 1999 இருக்கும். அப்பதான் பல பேருக்கு புரியும் பக்கத்துல இருக்கவங்கலாம், ஓ இது அந்த கேஸ் ஃபைல் ஆகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி காமிக்கல. பல இடங்கள்ல நீங்க தடம்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா பட்டு டைப் அடிக்கிற மாதிரி வரும் ஸ்கிரீன்லயே. அந்த மாதிரிலாம் காமிக்கல. அதில் ஒரு சில ரெஃபரன்ஸ் வச்சு தான் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. பட் ஒரு நல்ல அட்டம் டேரக்டருக்கு, பரவாயில்ல. தேங்க்யூ.